அன்பானவர்களே, ஜூன் மாதத்திற்கான ஒரு வேத வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அன்பானவர்களே, கடந்த 5 மாதங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். புதிய மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் வனாந்தரத்தை பார்த்திருக்கலாம். கடன், வியாதி, பிரச்சனைகள், சில சொல்ல முடியாத சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் உச்சக்கட்டங்கள். ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தில் பிள்ளைகளுடைய ஸ்கூல் காரியங்கள், கல்லூரி காரியங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் என்ற திகைப்போடு கூட, வேதனையோடு கூட இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றி அந்த வயல்வெளியானது காடாக எண்ணப்படுமா. அப்படியானால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். அதனால் பிரச்சனைகளை பார்த்து கொள்ளாதபடிக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆவியானவரை நீர் என் மீது இறங்குவீராக, உடைய அபிஷேகம் என் மீது இறங்கட்டும், உடைய வல்லமை என் மீது இறங்கட்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் நிரப்பப்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த மாற்றத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, தாக்கத்தை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். God bless you.